ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாகு. யூஸ்வலாக நான் சமைச்சு தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என் வீட்டுக்காரர் சமைக்க போகிறாரு. அவர் பிரியாணி சமைக்க போகிறாரு. அவர் எப்படி சமைக்கிறாரு, என்னென்னலாம் அவர் காட்டுறாரு அப்படின்றத இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இது என்ன மாதிரி பிரியாணி எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிடலாம். 500 கிராம்ஸ் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கிறேன். 700 கிராம்ஸ் சிக்கன் இருக்குது. ஸோ சின்ன நமக்கு சீக்ரெட் மசாலா ஒன்று இருக்குது. பட்டை 3 கிராம், ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 1 கிராம் இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml, கீ 25 கிராம்ஸு, சால்ட்டு 20 கிராம்ஸ் இருக்குது. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் 5 கிராம்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு 1/2 லெமனு, தயிர் 100 கிராம்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 100 கிராம்ஸு, வெங்காயம் 350 கிராம்ஸு, தக்காளி 250 கிராம்ஸு, நமக்கு சில்லி மட்டும் ஒரு 7 பீஸ் எடுக்கணும். மின்ட் 1 கை, மல்லி 1 கை, 100 ml ஆயில். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 25 கிராம்ஸ் கீயில் பாதி, மற்றெல்லாம் நம்ம லேட்டாக போட்டுக்கலாம். இன்னும் பாதி போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட மெயினான காரங்களை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். நான் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி இருக்க போதும்ன்ட்டு. ஸோ இது என்ன ஸ்டைல் பிரியாணி நீ யாருக்குமே சொல்லலையேப்பா? இது நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வெங்காயம் போட போகிறது. வெங்காயம் நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். எவ்வளோ நேரம் வதக்கணும்? இந்த ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அவங்க 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஓகே, மூடி போட்டு வேக வச்சுக்கலாமா? மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே, வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அப்படியே அந்த 20 கிராம் உப்பு முதல்ல இப்போ போட்டுட்டு அப்படியே நம்ம வதக்குவோம். சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டு போது. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு கிட்ட ஆயிருக்கும். ஓகே, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுல? ஆமாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எவ்வளோ கிராமு? 100 கிராம்ஸ் போட்டு இவர் போட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிப்பார். ஓகே, ஸோ அதனால் ஒரு கிளறிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் எல்லாம் நிறைய டக்கு டக்குன்னு போடுவீங்களா? ஆமாம். அப்போ சிம்பிள் வைக்கணுமா? சிம்பிள் லாஸ்ட் வச்சுக்கலாம். ஆமாம், கொஞ்சம் அடி பிடிக்கிறாரு. இந்த பச்சை ஸ்மெல்லு சொல்லுவாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே பிரியாணியோட அந்த ஞாபகம் வந்துடுது. அடுத்தது நம்ம ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, அப்புறம் நான் ஒரு 8 சில்லி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த சில்லி ரொம்ப சின்னதாக இருக்குது. பெரிய சில்லியாக இருந்தால் ஒரு 6லேருந்து 7 போதும். ஸோ போட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இது நான் பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி சமைச்சா இதுதான் இருக்காது. ஒரு ஆள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். நீ செய்கிறதே நான் சாப்பிட்றேன், அதே மாதிரி நான் செஞ்சேன்னா அதில் ஒரு இது இருக்காதுல்ல. கரெக்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர், அப்புறம் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அடுத்தது நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு வதங்க விடணும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட சிக்கன்ஸை போட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆள் ஒரு வித்தியாசமாக செய்வாங்க. சில பேர் இப்போ இந்த டைம்லேயே தயிர்லாம் போட்டுருவாங்க முன்னாடியே. ஸோ நம்ம சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் போட போகிறோம். இதுதான் கரெக்டானு கேட்டால் தெரியாது, சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்படி நம்புகிறோம். அப்படின்னு நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ நம்ம இதோட சிக்கனோட நம்மளோடது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த சிக்கன் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க அடியெல்லாம் ஒழுங்காக எடுத்து விட்டுறணும். நம்ம அந்த தயிர் போடும்போது அது வந்துடும்.
ஸோ இதை எடுத்து விட்டால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காதுல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் தயிர் போடுவோம். தயிர் போட்டதுக்கப்புறம் அது சரியாயிடும். நம்ம அடுத்தது வந்து தயிர் போட போகிறோம். அந்த அடியெல்லாம் பிடிச்சிருக்குது லைட்டாக தேய்ச்சி விட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தயிர். இப்போ பாருங்கள் இந்த அடியில் பிடிச்சது எல்லாம் பிடிச்சிக்கணும். ஆமாம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸோ நம்ம சிக்கனை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம். ஸோ நமக்கு ஒரு அரை லெமன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா இருக்கு. அப்புறம் தண்ணி ஊற்ற போகிறீங்களா? சிக்கன் வேணும்ல. எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் என்ன தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இந்த பீரியடில் வந்து ஒரு 1200 ml தண்ணியை வந்து ஊற்றி அவ்வளோதான். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தண்ணி? 1200. இது வந்து 600 ஊற்றிருக்கிறோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 600 ml ஊற்றணும். ஓகே. ஸோ 600 ml ஊற்றி ஏறிடுச்சு. இப்போ திருப்பியும் ஒரு 600 ml ஊற்றுறோம். இந்த டைமில் வந்து நல்லா உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு மாடலும் நம்ம பண்ணலாம். நம்ம தனியாக ரைஸ் வச்சு அதில் உப்பு போட்டு ரைஸு கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில்டாக நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நல்லா உதிரியாக பல தனித்தனியாக இருக்கும் ரைஸ். இது வந்து நம்ம கொஞ்சம் சேர்ந்து தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம், பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இது கொதிக்கிற வரைக்கும் பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தம் போட்டுடலாம். நம்ம முன்னாடி பாதி நெய் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ பேலன்ஸ் நெய்யை வந்து இப்போ போட்டுற வேண்டியதுதான். அந்த 25 கிராம்ஸ் நெய் தனியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றும் போது ஒரு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஊற்றணும். அந்த பேலன்ஸ் நெய்யை வந்து இப்போ நம்ம ஊற்றிட வேண்டியதான். தூக்கி வச்சுட்டு சிம்மில் வச்சிடுவோம் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. இது நம்ம காலையில் வச்ச குழம்ப வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தயிர் பச்சடி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, நல்லா கேட்கலாம். ஓகேங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம பக்கத்தில் வந்து ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் ஏதாவது வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இவர் தூக்கி வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு சிம்மில் வச்சுருவோம். ஸோ நம்ம அப்படி ஒரு வெயிட் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரைத்தா செஞ்சிடலாம் வாங்க. ஸோ ரைத்தாக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு பெரியசாக இருக்கிற சைஸில் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிப்போம். ரைத்தா தாங்க இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள். சில பேர் கொத்தமல்லி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. எனக்கு வந்து கொத்தமல்லி போட்டால் பிடிக்கும். கொஞ்சோண்டு ஒரே ஒரு கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்து போட்டு லைட்டாக சால்ட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. நிறைய போட தேவையில்லை, லைட்டாக போட்டால் போதும். மலேசியாவில் வந்து இந்த மில்க் கேட்டன்னு சொல்லிட்டு ஒரு தயிர் இருக்கும். அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து சேர்க்குறோம். நிறைய தயிர் இருக்குது, ஆனால் அந்த மில்க் கேட்டு தயிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிர் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் தயிர்லாம் நல்லாவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரோபயோட்டிக் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வாட்டர் போடுவீங்களா? ஆமாம், நான் வாட்டர் சேர்ப்பேன். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் நான் தண்ணி சேர்ப்பேன். மெஜாரிட்டி வந்து தயிர் தான். திக்காக இருக்கும். ஆமாம், திக்காக இருக்கணும். எனக்கு அது மாதிரி பிடிக்கும். சில பேருக்கு தயிர் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றலாம். ஓகே. யார் டெஸ்டிங் பீஸு? நானா, உன் மகளா, நீயா? எப்போவுமே மனைவி செஞ்சால் வந்து நான் தான் டெஸ்டிங் பீஸாக இருப்பேன். ஸோ அதனால் கணவன் செஞ்சுருக்கனால மனைவி தான் டெஸ்டிங் பீஸ். உயிரோட தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். அடா பாவி. இல்லைங்க, தைரியமாக சொல்கிறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம இப்போது தம் முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பிரியாணி மாதிரி இருக்கா பார்க்க?
செமையாக இருக்குப்பா பார்க்க. வாவ், இது பேர் பிரியாணி என்னன்னு சொல்லுவீங்களா? இப்போவாது என்ன பிரியாணி செஞ்சுருக்கீங்கன்னு? சிக்கன் பிரியாணி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சரியாயிடும். ஆமாம், நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது அதுதான் எனக்கு பிடிக்கும். ஓகேங்க, சாப்பிட போகிறேன். செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என் வீட்டுக்காரர் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காருன்றதுனால ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லாயிருக்கு. நல்லா பிரியாணி மசாலா, பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது. சிக்கன் நல்லா வந்திருக்கான்னு பாரு. சிக்கன் சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அவங்க சொன்ன அளவில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். உங்கள் டேடி செஞ்சுருக்காரு, டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. உண்மையிலே நல்லா இருக்கா? அவர் கேட்குறாருங்க, அவரை பார்த்து சொல்லு. ஆமாம், நல்லா இருக்கு. சூடாக இருக்கா? வாயில் சூடாக போட்டேங்க பாவத்தை. உண்மையிலே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அந்த சமைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்களோட செய்கிற முறை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, என்னை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நான் சமைக்கிறதுல என்னை விட்டுருந்தாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. இப்படி கூட்ட போட்டு அது பண்ண நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல உங்களை இன்னைக்கு. ஆமாம்ப்பா, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுக்கே பெரிய அது. யூஸ்வலாக நம்ம வந்து செய்யும் போது அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு ஒரு வாய் விட்டு விடுங்க. ஓகேங்க, உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். டேக் கேர், பாய். டேக் கேர், பாய்.